ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபீல் குட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல. பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு மாரி மன நிம்மதி குடுக்குற, ஒரு மனதில வந்து ஒரு சந்தோஷத்த குடுக்குற, ஒரு உதட்டோரமா ஒரு புன்னகைய குடுக்குற, ஒரு பர்ட்டிகுலரான ஒரு விஷயத்த தான் ஃபீல் குட்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி தான் ஐயனார் துணை சீரியல் நிஜமாவே இருக்கு. பல விஷயங்கள் ரொம்பவே ரசிக்கிறபடி இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கியூட்டான ப்ரோமோ. அதில என்னன்னா வந்து பாண்டிக்குலாம் என்ன பண்றதுன்னே தெரியல. பெண்களோட வளரல. அவர் தனியா வந்து அவர் பேசாம வந்து படிப்ப பாதியில நிறுத்திட்டு மெக்கானிக்கா வேற இருக்காரு. இந்த சமயத்த வந்து பார்த்தீங்கன்னா, தொரத்தி தொரத்தி வானதி காதலிச்சாலும், இவருக்கு இவ குடும்பத்தில இருக்க பிரச்சனைகள், தனக்கு அண்ணனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலன்னு நெனச்சிட்டு இருக்கும்பொழுது, வானதி வந்து நேரா கடைக்கே வந்துட்டு, "உங்க அண்ணி இங்கேயே தங்கிட்டாங்க. பரவால்ல. இத காரணமா வச்சே நானும் உங்க வீட்டுக்கு வந்துரலாம் போல. உங்க வீட்டுக்கு லேடீஸே இல்லங்கிறதான பிரச்சனையா சொன்னாங்க. அவங்க இங்க தங்கிட்டாங்கல்ல. அப்ப நானும் வந்துரலாம்ல." அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. "எல்லாம் கரெக்ட்டு தான். நியாயம் தான். உனக்கு எங்க வீட்டுக்கு வரதுக்கு திருப்தியா? சந்தோஷமா?" அப்படின்னா, இப்ப கூட ஊன்னு சொல்லு. நான் வந்துர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப எங்க சேரன நான் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கும்போது, கடுப்பாயி, "ஏய் ச்சீ! லூசு பயலே!" அப்படிங்கிற மாரி திட்டி விட்டு போயிர்றாங்க. போனதுக்கப்புறமா இத வந்து கரெக்ட்டா போய் நமக்கு தெரிஞ்ச ஒரே வேற ஒரு பொண்ணு யாரு இந்த வானதிய தவிரன்னு வந்து பார்த்தா வந்து அது கார்த்திகாவும், நிலாவும் தான். ஸோ நிலா கிட்டக்க வந்து சொல்றாரு இப்போ அது கம்ப்ளைண்ட்டா பண்ணி இப்படி நடந்துருச்சுங்கிறத சொல்ல, உங்களுடைய எண்ணம் உங்க அண்ணன் மேல இருக்க பாசம்லாம் புரிஞ்சாலும் அந்த பொண்ணோட மனச யோசிக்கணும். அந்த பொண்ணுக்கு வந்து மனசுல நீங்க தான் இருக்கீங்கங்கும்போது எப்படி இப்படி பேசலாம் நீங்க? போய் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு அனுப்ப உடனே சண்டைக்காரி நீதான் பாட்டெல்லாம் ஜிவி பிரகாஷ் பாடிக்கிட்டு இருக்கும்பொழுதே அப்படியே போய் அவங்க அவங்க ஏதோ குப்பையை கொட்டி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்களை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர். அவங்க இவரை பார்த்து முறைக்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான ஒரு காட்சி இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயனார் துணை இப்போ ஆல்ரெடி நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்து வந்துற ஒரு சீரியலாக தான் வந்து ஆல்ரெடி இப்போ இருக்குது. இதில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன ஒன்று மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குற வில்லனும் இருக்கணும், ஒரு பரபரப்பு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதுல இங்கே வந்து பரபரப்பை விட ஒரு சந்தோஷமான காட்சிகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த சிறகடி காசை கிடச்ச எடுத்த ஒரு பெரிய பூம் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் கிடச்சில ஒரு ஃபேம் கிடச்சில அந்த ஃபேம் வந்து இங்கே கிடைக்காதுங்கிறதும் உண்மைதான். ஆனால் அதே சமயத்தை போக போக இந்த சீரியலுக்கு நிறைய ரசிகர்கள் வரப்போகிறாங்கிறதும் தெளிவாக தெரியுது. அந்த அளவுக்கு ரசிக்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ இதில் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிகிரி சர்டிஃபிகேட் கிடைக்குமா கிடைக்காதா? கார்த்திகான் சேரன் கல்யாணம் நடக்குமா நடக்காதா? அது நடந்து முடிஞ்சானே அடுத்து வானதி அண்ட் பாண்டியன் கல்யாணம் வேறு இருக்குது. அது முன்னாடி நடந்துருமாங்கிற மாதிரி பல கேள்விகள் ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதை எப்படி போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு நீங்கள் இப்போ பார்க்குற சீரியல்களே டாப் 3 சீரியல்னா எந்த சீரியல்களை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு இடம் பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.